நம்ம கொடைக்கானல் ட்ரிப்ல இப்போ எங்க இருக்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எங்கன்னு எனக்கே தெரியல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வியூ பாயிண்ட் எங்க பாக்குறோமோ அங்க நின்று வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் எடுத்திருந்தோம். உங்களுக்கே தெரியும் தூங்காம வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் அப்படியே ஆயிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து எப்பவுமே ஸ்மைல் பண்ணி தான் இருப்போம். சொல்ல போனா நம்ம கொடைக்கானல் ரீச் பண்றது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் மேல இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடிவாரத்துல இருந்தே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வியூ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க. உண்மையா சொல்றேன், தரமா செஞ்சு விட்டுருக்காங்க. நம்ம இந்த வேலையை பார்த்தான்னு தெரியல, தரமான வியூ பாயிண்ட் நிறையவே இருக்கு. நீங்க இந்த பக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் காத்துட்டு வந்து இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து போட்டோ எடுத்துட்டு போங்க. நம்மள வந்து பாத்தீங்கன்னா கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ல விரும்புறேன், நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அப்டேட் விட போறோம். அது என்னன்னு வெயிட் பண்ணி மறக்காம பாருங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில் கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ரைடிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கைக்கு ரைடிங் க்ளவுஸ்ல போட்டுருப்போம். அந்த ரைடிங் க்ளவுஸ் போட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில் கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா அழகா தெரிஞ்சுங்க. நம்ம அவ்வளவுதான் ரீச் ஆயிட்டோம். இன்னும் கொஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ரீச் பண்ணிடுவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கேயோ சாப்பிட்டு போயிடலான்ட்டு ஒரு ஹோட்டல்ல பக்கம் வண்டி நிறுத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு அடுத்த பார்க்கலாம். பை பை, see you.